வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, ரவீந்தர் அவர்கள் திடீரென மரணமா? சோசியல் மீடியாவில் திறந்தாலே இந்த மாதிரி வதந்தியான செய்திகளை பார்த்து மனைவி வெளியிட்ட அறிக்கை இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வெளியாகி வன்மையாக கண்டிச்சிருக்காங்க ரவீந்தருடைய மனைவி மகாலட்சுமி அவங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நுரையீரல் சில இன்ஃபெக்ஷன் ரவீந்திரனுக்கு தற்போதைய நிலையால் நொறுங்கி போன மகாலட்சுமி அவங்களே வீடியோ வெளியிட்டு தன்னுடைய கணவரை நினைத்து அழுதபடி வீடியோ வெளியிட்டது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. பலருமே மகாலட்சுமி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க, ரசிகர்கள் எல்லாருமே. வாங்க ரவீந்தர் அவர்களுக்கு என்னாச்சு, எதனால இந்த மாதிரி புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காரு, அவர் உடல்நிலைக்கு என்னதான் பிரச்சனைன்னு இப்போது முழு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில படங்கள்ல தயாரித்து பிரபலமான தயாரிப்பாளர் ரவீந்தர். இவர் பேட்மேன் என்று அனைவராலும் கூறப்பட்டு வருகிறார். ரவீந்தர் அவர்கள் சீரியல் நடிகை மகாலட்சுமியை கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். திருமணத்துக்கு பிறகு இவர்கள் திருமணம் குறித்து பல விமர்சனங்கள் பேசப்பட்டு வந்தது. அதுமில்லாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதிக விமர்சனத்துக்கு ஆளானாரு நம்ம ரவீந்தர் அவர்கள். ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் இவருடைய திருமணத்தை வச்சு இவரை உருவக்கேலி செஞ்சு பலருமே ட்ரோல் மெட்டீரியலாக மாத்தினாங்க. அதை கண்டுகொள்ளாம வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. கடந்த சில மாதத்திற்கு முன்புதான் ரவீந்தர் அவர்கள் பல கோடி ரூபாய் பண மோசடி செய்ததாக கூறி அவரை போலீசார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. பின்பு ஜாமீன்ல வெளிவந்த ரவீந்தர் பிக்பாஸ் நிகழ்ச்சி குறித்து விமர்சனம் செய்து வந்தாரு. ரவீந்தர் தன் உடலில் சில பிரச்சனைகள் இருப்பதாக பிக்பாஸ் விமர்சன வீடியோ ஒன்றிலேயே தெரிவித்திருந்தாரு. அந்த வீடியோ கூட சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. தனக்கு நுரையீரல் இன்ஃபெக்ஷன் இருப்பதாகவும் நெஞ்சு பகுதியில் அதிக வலி இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதனால் ஒரு வாரமாக ஐசியூல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் சொல்லியிருந்தாலே. ஆக்சிஜன் அளவு குறைவாக இருப்பதால் மூச்சு சுவாசம் செய்யும் சிகிச்சைக்காக முகத்தில் இந்த டியூப் அணிப்பதாக ரவீந்தர் அவர்கள் அந்த வீடியோல சொல்லியிருந்தாரு. இதற்கு பலருமே குணம் பெற ஆறுதல் கூறி வந்தாங்க. மேலும் ரவீந்தரின் தற்போது நிலை குறித்து மகாலட்சுமி வேதனை ஆழ்த்திருக்காங்க, வீடியோ மூலமாக சொல்லியிருக்காங்க. ரவீந்தர் அவர்களுக்கு சில நாட்களாகவே மூச்சு திணறல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருப்பதால் அவங்க தொடர்ந்து டெய்லி போய் மருத்துவமனையில் மூச்சு சுவாசத்துக்காக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றதாக மகாலட்சுமி அவங்க அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இவருக்கு மாரடைப்பு கூட வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் சொல்லியிருப்பது ரொம்பவே அதிர்ச்சியாக ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது என்னுடைய கணவர் இறந்து போயிட்டதாக நிறைய பேர் தேவையில்லாமல் வதந்திகளை கிளப்பிட்டு வராங்க. இதெல்லாம் பொய்யானது, முற்றிலும் தவிர்க்க வேண்டியது என்று மகாலட்சுமி அவங்க அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.